எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நித்யா சிவகுமார். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியோ இல்ல ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியோ நாம இதைதான் செய்ய போறோம், இதைதான் பேச போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் அந்த செயலை செய்யறோமா, வார்த்தைகளை உபயோகிக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணி தான் பண்றோம் அப்படின்னா ஏன் சில நேரங்கள்ல ஐயோ நான் இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது, ஐயோ நான் இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த நேரத்துல பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரீட் பண்றோம். ஸோ சம்வேர் நம்மளோட எல்லா செயல்களையும் நம்மளோட எல்லா வார்த்தைகளையும் நாம மட்டுமே டிசைட் பண்றது இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணவும் செய்யுது இல்லையா? ஸோ அந்த ட்ரிகர்ஸ் என்னென்ன, அந்த ட்ரிகர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணா நம்மளோட பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை மாத்திக்க முடியும். நம்மளோட ஐடென்டிட்டி, நான் இன்ட்ரோவர்ட், நான் கோவக்காரன், நான் ரொம்ப சைலண்ட், நான் ரொம்ப சென்சிட்டிவ், இந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியை எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ட்ரிகர்ஸை சரியா ஹேண்டில் பண்றது மூலமா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ ஒரு ஈவெண்ட், ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம். இதுதான் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றதுக்கும் இடையில ஒரு இன்விசிபிள் கேப், ஒரு ஹிடன் கேப் இருக்கு. இந்த கேப் என்னன்னா, இந்த நேரத்துல நம்ம எப்படி திங்க் பண்றோம், நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கு, நமக்கு எந்த மாதிரியான மெமரிஸ் வருது, அண்ட் எந்த மாதிரியான நம்மளோட நம்பிக்கைகள், ஓல்டு பிலீஃப்ஸ் இருக்கு, அண்ட் காலங்காலமா இந்த மாதிரி நடக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்ற எமோஷனல் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே இந்த ஹிடன் கேப் அந்த டைம்ல தான் நடக்குது. ஸோ இந்த இன்டர்னல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போறோம், அந்த ரியாலிட்டி எப்படி இருக்கு போகுது அப்படின்றதே டிசைட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களை யாராவது ரிப்பீட்டடா ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை ஹர்ட் பண்றது சிச்சுவேஷன், அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க இல்லையா, கோவப்படுறதோ, ஹர்ட் ஆயிட்டு அழுகிறதோ, இல்லை சைலண்டா போறதோ, இல்லை அவங்களுக்கு ரிவெஞ்ச் பண்றதோ, இதெல்லாம் உங்களோட ரியாக்ஷன். ஸோ இதுக்கு நடுவுல உங்களோட ஹிடன் கேப்ல உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க என்னை கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்க எப்பவுமே இப்படிதான், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அவங்கள பத்தி நீங்க உங்களோட மைண்டுக்குள்ள என்ன ஸ்டோரி சொல்றீங்களோ அதுதான் உங்களோட பிஹேவியர்ல வெளிப்படும். ஸோ இதுதான் நான் சொல்றேன், உங்களோட இன்டர்னல் வேர்ல்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்றது டிசைட் ஆகும். நீங்க பிஹேவ் பண்றதை வச்சுதான் உங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதும் டிசைட் ஆகுது. சரி, இந்த இன்டர்னல் வேர்ல்டை நான் நினைச்ச உடனே சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாம ப்ராப்பரா கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் எடுக்கிறது மூலமா தான் இந்த இன்டர்னல் வேர்ல்டை நம்ம சரியா ஹேண்டில் பண்ண கத்துப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா, இந்த இன்டர்னல் வேர்ல்டை நான் ராங்கா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ் வர்றது. இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவான சரௌண்டிங்காவே இருக்கு, உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் உங்களால டென்ஷன் ஆகுறாங்க, இல்ல அவங்களால நீங்க ரொம்ப அக்ரெசிவா மாறுறீங்க, உங்களோட பாஸ்ட் செல்ஃபுக்கும் இப்ப இருக்க செல்ஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, நீங்க நெகட்டிவா நிறைய மாறிட்டே இருக்கீங்க, நிறைய கோவப்படுறீங்க, நிறைய அழுகுறீங்க, நிறைய சேட் ஆகுறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிக்காம போகுது, இந்த மாதிரி நெகட்டிவ் ரியாலிட்டி உங்களோட செல்ஃப்லயும் அண்ட் உங்களோட சரௌண்டிங்லயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களோட இன்டர்னல் வேர்ல்டை நீங்க ஏதோ ஒரு விதத்துல தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி, இந்த இன்டர்னல் வேர்ல்டை சரியா ஹேண்டில் பண்றது மூலமா எப்படி நம்மளோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில அது பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல பர்த்டே அப்படின்ற ஒரு பிக் டே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பர்சனுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று, இந்த மாதிரி ஒரு பர்சன் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி டென்ஷன் ஆகிட்டு அவங்களையும் ஷவுட் அவுட் பண்ணிட்டு அந்த டேவையே கால் ஆஃப் பண்ணிட்டு போய் டென்ஷனாக அந்த டேவை முடிக்கிறது. ரெண்டாவது, ஓகே ஹியூமன்ஸ் கேன் மேக் மிஸ்டேக்ஸ், அவர் தெரியாமல் தான் பண்ணிட்டாரு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேவை இன்னும் நல்லா வச்சுக்க, அந்த பர்சனை பேடாக ஃபீல் ஆகாமல் வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி சொல்யூஷன் பேஸ்டாக ஒருத்தரால் திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த பர்சன் அவரோட இன்டர்னல் வேர்ல்டை சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் கூடயே அந்த ஈவெண்ட்டை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்காரு. அவர் நெகட்டிவாக பேசியிருந்தாருன்னா அந்த பர்சன் கிட்ட ஷவுட் அவுட் பண்ணியிருப்பாரு, கத்திருப்பாரு, அந்த டேவை கால் ஆஃப் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஹியூமன் கேன் மேக் மிஸ்டேக்ஸ், அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு
அவருக்குள்ளேயே அவர் பேசிட்டு இருந்ததால தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டுக்குள்ள நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றது அடுத்து நடக்க போகிற சில விஷயங்களை கொஞ்ச நேரமோ இல்லை கொஞ்ச நாட்களோ நடக்க போகிற விஷயங்களை அதுதான் டிசைட் பண்ணுது. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக இந்த இன்டர்னல் வேர்ல்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது மூலமாக நம்மளோட மீதி இருக்கிற லைஃபே ப்ராப்பராக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ சரி, இதையே வந்து ஃபேமிலிக்குள்ளே எடுத்துக்கிட்டோன்னா, ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு கன்டினியூஸாக டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை வந்து அவங்க நினைக்கிற கருத்துக்களை வந்து உங்கள் மேலே திணிக்கிறாங்க, இல்லை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான ஈவெண்ட் நடக்கும்போது ஸோ இதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ரியாக்ட் பண்ணுறது எங்கேருந்து வரும் அப்படின்னா, அவங்கள பற்றி நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஒரு ஈவெண்ட் நடக்கும்போதோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு ஈவெண்ட் அடுத்து வரப்போகிற எல்லா ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதே டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று அவங்க பேசிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் உடனே உங்களோட மைண்டுக்குள்ளே இது வரைக்கும் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இவங்க வந்து எப்போவுமே இப்படி தான், இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டென்ஷன் பண்ணுறாங்க, இவங்களுக்கு கிரிஞ்சு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம வந்து உள்ளே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களோட பிஹேவியரில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒன்று கோவப்படுவீங்க, இல்லை சைலண்ட்டாக அமைதியாக உங்களோட அக்ரெஷனை வெளிப்படுத்துவீங்க, இல்லை அவங்கள இக்னோர் பண்ணுறது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஷவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிஹேவியரை வந்து வெளிப்படுத்துவீங்க. பிஹேவியரை வெளிப்படுத்தும் போது அந்த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி உங்களோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியோட என்வாரன்மெண்ட்டே நெகட்டிவாக மாறும், டிஸ்டன்ஸ் அதிகமாகும், அந்த ப்ராப்ளம்லேருந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காது, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இப்படி தான் உங்களோட இன்டர்னல் வேர்ல்டில் நீங்கள் பேசிக்கிறது, உங்களோட தாட்ஸு, உங்களோட மெமரிஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணுது. இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும்போது நடக்காது. ஃபர்ஸ்ட்டு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன். அந்த பர்சனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதை நல்லா கவனித்து பார்க்கும்போது ஜென்ரலாக 3 காரணங்கள்னால தான் ஒருத்தவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறது, டீச் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமாவே இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பயம். எல்லா விஷயமுமே சரியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை உங்ககிட்ட வந்து டீச்சிங்காக காமிப்பாங்க. அண்ட் 2வது விஷயம், அவங்களோட பழைய நம்பிக்கைகள், ஓல்டு பிலீஃப்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்படி நடந்துக்கணும்னு அவங்க நம்பிக்கைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அண்ட் 3வது கண்ட்ரோலிங். அதாவது அவங்க நினைக்கிற விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது நடக்காத போது உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட பார்வையில் அது உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது வந்து ஹர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க டீச் பண்ணுறாங்க, இவங்க நம்மளை வந்து ஹேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசாமல் ஓகே அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு இதை விட பெட்டர் வே தெரியல, அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண இன்னும் அவங்க முழுசாக புரிஞ்சுக்கல, இந்த மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி ஸ்டோரிஸ் உள்ளே சொல்லும்போது அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஒன்று அந்த டைமில் அமைதியாக காமாக விட்டுட்டு சரி ஓகே உங்களுக்கு தெரியல அப்படின்னு விட்டுருவோம். இல்லை வந்து கொஞ்சம் லேட்டாக அவங்க நார்மலானதுக்கப்புறம் காமானதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா இந்த இம்மீடியட்டாக கோவப்படுவோம் இல்லையா, ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் உங்களோட இன்டர்னல் வேர்ல்டில் நீங்கள் ஒருத்தரை பற்றி எப்படி பேசுகிறீங்க, அவங்கள பற்றின மெமரிஸ் எப்படி இருக்குது, எப்படி உங்களோட இமோஷனல் பேட்டர்ன் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை பில்ட் பண்ணுது. சரி, நான் சொன்ன மாதிரி உங்களோட இன்டர்னல் வேர்ல்டில் அவங்கள பற்றி வந்து நெகட்டிவ் ஸ்டோரிஸ் சொல்லாமல் இந்த மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் பேட் இல்லை, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியல, இது வேணும்னு பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டோரியை உங்களுக்குள்ளே சொல்லும்போது பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வரும்போது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுமே வந்து கன்சிடர் டு சேஞ்ச், அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் காமாக இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ண போறீங்க. ஸோ இதான் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஸோ சம்வேர் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கோவத்துலையோ அக்ரெஷன்லையோ அப்படி சொல்லும்போது எதிரில் இருக்கிறவங்களோட ஈகோவை மட்டும்தான் ட்ரிகர் பண்ணுமே தவிர அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கான எந்த ஒரு இனிஷியேஷனும் அதில் இருக்காது. ஸோ நம்ம காம் வேல 2 பேருமே காமாக இருக்கும்போது ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணும்போது தான் அது அவங்கள போய் சேரும். ஸோ தட் அவங்க வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க நீங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பிகாஸ்
நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும்னா 1 நாள் 2 நாள் அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் காலங்காலமாக நம்மக்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கும்போது அதை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி வேணும். இதை நம்ம பண்ணணும் இது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி, ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கணும். தொடர்ந்து அதை உங்களுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எதில் இருக்கிற பர்சனுக்கும் அவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான டைம் கொடுக்கணும். அதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டை நம்ம சரியாக ப்ராசஸ் பண்ணுறோம், சரியாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி ரொம்ப அழகாக மாறும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஈவெண்ட்டுக்கும் செகண்டாக சொன்ன ஈவெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் உங்களோட இன்டர்னல் வேர்ல்டில் அவங்கள பற்றி நெகட்டிவான ஸ்டோரி சொல்கிறீங்க, அதனால் ரியாலிட்டியே ரொம்ப நெகட்டிவாக மாறுது. செகண்ட் சொன்னதில் உங்களோட இன்டர்னல் வேர்ல்டில் அவங்கள பற்றி பாசிட்டிவாக, அது இன்டென்ஷனாக அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ரியாலிட்டியை கொண்டு வருது. ஸோ இப்படி தான் நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டில் ஒரு சுச்சுவேஷனை பற்றி, ஒரு பர்சனை பற்றி என்ன பேசுகிறோம் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்மளோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி, நம்மளோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டு சேஞ்ச் ஆகிடும். இந்த ஈவெண்ட்டுக்கும் நம்மளோட ரியாக்ஷனுக்கும் இடையில இருக்கிற இந்த 2 செகண்ட் ஹிடன் கேப் இருக்கு இல்லையா? அதாவது நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டில் நம்ம எப்படி பேசுகிறோன்றது இருக்கு இல்லையா? இதுதான் நம்மளோட பிஹேவியரை டிசைட் பண்ண போது. நம்மளோட பிஹேவியர் தான் நம்மளோட கேரக்டரை டிசைட் பண்ணும்போது, அந்த கேரக்டர் தான் நம்மளோட ஐடென்டிட்டியாக மாறும். ஸோ இந்த 2 செகண்டில் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் இல்லையா? அண்ட் நாம் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிகர் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரிகரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டை நம்ம ரொம்ப அழகாக மாற்ற முடியும். அண்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு பின்னாடியும் ஒரு ட்ரிகர் இருக்கு இல்லையா? இந்த ட்ரிகர் மட்டும்தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது இல்லாமல் நம்மளோட பிரெயின் அந்த சுச்சுவேஷனை எப்படி பர்சீவ் பண்ணுது, எப்படி பார்க்குது அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. அதை பற்றி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.